தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் யாருமே சொல்லல இது போல குற்றச்சாட்டு. ஆனா டிவிக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் தரல, சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்ல, தேர்தல் அதிகாரிகள் சரியா இல்ல, காவல்துறை சரியா இல்ல, தொடர்ச்சியா அதிகாரிகள் மேல புகார் சொல்றதுக்கான காரணம் என்ன? மக்கள் அதுதான் சொல்றேன். நீங்க உங்களுடைய மீடியாவே எங்களை டெய்லி ஃபாலோ பண்றீங்க. மித்த கட்சி கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றது, காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது, ஒரு எழுச்சியான கூட்டங்கிறது ஒரு இடத்துல 10,000 பேர் நிக்கணும்னா அங்க 50,000 பேர் எழுச்சியா வந்தாங்கன்னா அந்த ரோட பிளாக் பண்ணி ஒரு இடம் ஃபில் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோட்ல 10,000 பேர் தான் நிக்க முடியும் அப்படின்னா 10,000 பேருக்கு மேல ரோட பிளாக் பண்ணி அவங்களை டைவர்ட் பண்ணி விடணும். அதை நாங்க செய்ய முடியாது. நாங்க என்ன செய்ய முடியும்னா யாருமே கூப்பிடுறது இல்லை. நாங்க மித்த கட்சிக்காரங்களாம் பக்கத்து தொகுதியிலிருந்து கூட்டிட்டு வராங்க, 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. நீங்க அதிமுக கட்சியா இருக்கட்டும், திமுக கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே காசு கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. இயற்கையா எழுச்சியா யாரும் ஓடி எந்த தலைவர்களுடைய பேச்சையும் கேட்கறதுக்கு இன்னைக்கு இல்ல. இன்றைக்கு வரக்கூடிய எழுச்சி உங்களுடைய மீடியா, எல்லா மீடியாவும் ஏன் தலைவருடைய லைவை டெலிகாஸ்ட் பண்றீங்க? ஏன்னா இது இயற்கையா மக்களுடைய ஒரு கூட்டம் வராங்க பாக்குறதுக்கு, அவங்களுக்கு பேசுறது கேட்க வராங்க. அப்போ வரும்பொழுது அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்கே சேலஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறது தான் ஒரு அரசியல் முதுச்சேற்ற தன்மைங்கிறத நாங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். 21 நாள் தான் இருக்குது. என்ன எப்படி தமிழகம் முழுக்க கவர் பண்ண போறீங்க? அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல அதுதான் சொல்றேன். இதுதான் சொல்றேன். எங்களுக்கு தலைவர் தமிழ்நாடு முழுசும் போறதுக்கான எல்லா டூர் ப்ரோக்ராம் போட்டாச்சு. பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பர்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப பர்மிஷன் கேட்டா ஆப்ல கேட்டா தலைவர் தேர்தல் கமிஷனை பார்த்துட்டு வந்த பிறகு பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பர்மிஷன் கொடுக்கிற இடத்துல நான் திருப்பி சொல்றேன், நான் காவல்துறை நாங்க குற்றம் சாட்ட சொல்லணும் ஒட்டுமொத்தமா சொல்லல. நான் பெரம்பூர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஏன் வில்லிவாக்கத்துல கூட நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எங்க மாவட்டத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் கொளத்தூர்ல 0%. கொளத்தூர்ல சாலைகளை எந்த விதமான பிளானும் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடம் போகும்போது மக்கள் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்ட நாங்கள் உடனே கேம்பெயினை முடிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு. மக்கள் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு. அதை இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற நாளை காலையில போய் முறையிடுவோம். கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா போலீஸ் ஆபீசர் மாற்றுங்கிற கோரிக்கையை நாங்கள் கடுமையா அழுத்தம் கொடுப்போங்கிறது எங்களுடைய கோரிக்கை. சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னு சொல்றீங்க, மீண்டும் அது போல பண்ண போறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. விசாரணை போயிட்டு எங்களுடைய குற்றச்சாட்டுகள் எப்படி வேணா நாங்க சொல்லலாம். விஜய் அவர்கள் சிபிஐ வச்சிருக்காரு, செந்தில் பாலாஜி தான் காரணம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் அவர் மேல குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். அதுக்கு என்கொயரி போயிருக்கு. அதனாலதான் சிபிஐ அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நீங்க லைவ் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிற காட்சி இருக்குது. நீங்க தாவேகா கூட தான் கூட்டம் அதிகமா இருக்கு, நிறைய கற்பனையில பேசுற மாதிரி இருக்குது. நீங்க தயவு செஞ்சு திருப்பி லைவ் பாருங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். யாருக்கு கூட்டம் அதிகமா வருது? இல்ல நான் மதிப்பு அது குறைச்சு மதிப்பு இருக்காது, அர்த்தம் கிடையாது. முக ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோல காவல்துறை 1000-2000 பேர் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒரு டென்ஷன், என்ன சொல்றது, ஒரு டெப்தான கிரௌட் அங்க வரதில்லை. இதுக்கு ஒரு தலைவர் குறைச்ச மதிப்புன்னு சொல்ல, டெப்தான கிரௌட் வராதும் பொழுது ஒரு 2000 போலீஸை போட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு 10 அடிக்கு போலீஸை நிப்பாட்டுறீங்களா? அதே மாதிரி டெப்தான கிரௌட் இன்னொரு தலைவருக்கு வரும்போது அது எங்க தலைவர் மட்டும் கிடையாது, எந்த தலைவராக இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை அதே மாதிரி ஒரு பிரியாரிட்டி கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் அவர் இன்றைக்கு முதல்வர் கிடையாது, காப்பந்து முதல்வர். இன்றைக்கு அவர் ஒரு வேட்பாளர். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க 234 வேட்பாளருக்கும் இன்னைக்கு ஒரே சட்டம் தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி வழி நடத்தணும், எல்லா கட்சிக்கும் மக்களுடைய சந்திப்புக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஹையான கிரௌட் எங்க வருது, எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரீட்ல வரும், இதெல்லாம் ஜெனரலா இது வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி மீட்டிங் வரும்பொழுது எந்த அளவுக்கு ஹை இன்டென்சி கிரௌட், அதாவது ஹை இன்டென்சி கிரௌட்னு சொல்லுவோம். 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வருவாங்க. இன்னைக்கு பெரம்பூர்ல இருந்து அங்க வரதுக்குள்ள 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்திருக்க முடியும். ஏன் எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு? அதுதான் ஹை இன்டென்சி கிரௌட், அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய ஹை இன்டென்சி கிரௌட். இது உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும் இவர் வந்தா என்ன மாதிரி வரும். அப்ப பிளான் பெரம்பூர்ல பக்காவா இருந்துச்சு, அதுதான் சொல்ல வரேன். ஆனா கொளத்தூர்ல இல்ல.
இதுதான் வந்து திட்டமிட்ட சதிங்கிற. இதை வந்து வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கு, மீடியா ஃபுட்டேஜில் இருக்கு, மக்களுக்கு தெரியும். கொளத்தூர் மக்கள் இதை இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கண்டிப்பா இது வந்து அவருக்கு எதிராக திரும்பும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிராக திரும்புங்கிறது என்னுடைய பதிவு.